ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே இருப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு அருமையான ஒரு ஆலோசனை. நாம் பிழைத்திருக்க வேண்டுமானால் தீமையை அல்ல நன்மையை தேட வேண்டும். Dear children of God, the word of God says, do good, flee from evil so that you may live. Our Lord Jesus has done always good things to other people. The word of God always tells us to do good instead of doing evil to the people. There are times people may do evil, but you need to do good to them so that you will reflect the characteristics of our Lord Jesus Christ in your life. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராக நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல நீங்களும் நானும் ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று சொல்வோமையானால் நாமும் நன்மை செய்கிறவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அப்பொழுது நாம் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருப்பார். There are times we proclaim that the Lord is with us. But if you do evil to other people, the Lord will not be with you. The word of God is very clear. Flee from evil, then the Lord of hosts will be with you as you have spoken. நீங்கள் சொல்லுகிறபடியே நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படியே நன்மை செய்ய வேண்டும். அப்பொழுது கர்த்தராகிய தேவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. யார் நம்மோடு கூட இருக்கிறார்களோ இல்லையோ அதை பற்றி கவலைப்படாதிருங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். காரணம், கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் அவர் கடைசி பரியந்தம் நம்மை நடத்துவார், நம்மை பாதுகாப்பார், நமக்கு தேவையான நன்மைகளை செய்வார். அதுதான் உண்மை. Whoever is with you or not, don't worry about it. We need our Lord Jesus to be with us. If you want him to be with you, then do good. People may be with you when they are happy with you. People may be with you when you do something great for them. But when things are going not according to their wish, they will go away from you. But when you do good, the Lord of hosts will be with you forever. அதோட பிள்ளைகளே, இளைய குமாரனுடைய சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்கும்படிக்கு அவனுடைய நண்பர்கள் அவனோடு கூட இருந்தார்கள். எப்பொழுது அவனுடைய சொத்து சுகமெல்லாம் கரைந்து போனதோ அப்பொழுது நண்பர்கள் எல்லாரும் ஓடி போய்விட்டார்கள். அவன் தன்னை தனிமையாக விடப்பட்டான். அதே போலத்தான் இந்த உலகத்துல உங்களால் ஏதாகிலும் அவர்களுக்கு நன்மை ஆகும் என்றால் அவர்கள் உங்களோடு இருப்பார்கள், இல்லை என்றால் ஓடி போய் விடுவார்கள். எனவே கர்த்தரோடு இருங்கள், கர்த்தர் உங்களோடு இருப்பார். நன்மை செய்யுங்கள், தீமையை விட்டு விலகுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் நாங்கள் தீமையை விட்டு விலகி நன்மை செய்யும்படிக்கு நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை ஆசீர்வதியும் அப்பா. இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் எப்பொழுதும் ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையில நன்மைகள் கடந்து வரட்டும், அற்புத அடையாளங்கள் கடந்து வரட்டும், தேவ நாமம் அவர்கள் மூலமாக மகிமைப்படட்டும். நீர் அவர்களோடு கூட எப்பொழுதும் இருந்து அவர்களை ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்திடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.